திடுக்கிடும் சில விஷயங்களை எப்போவுமே கண்டுக்காமல் செல்லக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெரிய அசுர அலையே அடித்தாலும் சரி, புயலே அடித்தாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் சரி, என்ன பண்ணணுங்கிறப்ப சரி பார்ப்போம் அப்படி அசால்ட்டாக பதில் சொல்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க தான். உள்ளுக்குள்ளே சிறிது பயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. தன்னை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, தன் உறவுகளை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதையுமே தொலைநோக்கு பார்வையோட பார்க்கக்கூடியவர்கள். சும்மா காசு இருக்கும்போது ஒரு பேச்சு, காசு இல்லாத போது ஒரு பேச்சு, பதவி இருக்கும்போது ஒரு பேச்சு, பதவி இல்லாத போது ஒரு பேச்சு, அப்படிலாம் கிடையாது மிதுன ராசிக்காரங்க. கயட்டி விடணும், வெட்டி விடணும் இப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்கலாம், எல்லாரையும் எப்படி சேர்க்கலாம், எப்படி நம்ம வாழ்க்கையில் அடுத்தது முன்னேறலாம், தொலைநோக்கு பார்வை. இந்த தொலைநோக்கு பார்வைக்கு சொந்தக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதனால தான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் புத்திசாலித்தனம். இல்லைனா முன்னேற முடியுமா? அது சரியாக வருமா? அப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக 10வது வீட்டுக்கு சனி உள்ள என்ட்ரி ஆகிறாரு. 10th பிளேஸ் தொழில் கருமா. யாராவது உங்ககிட்ட 10ஆம் வீட்டுக்கு சனி வராருப்பா, அம்புட்டு தான் உன் பதவி காலி அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து ஒரே ஒரு சின்ன சிரிப்பு சிரிங்க. என்னடா உன் தொழில் கருமாக்க உன் பதவியே காலி ஆக போகுதுன்றாங்க, உன்னை ஆட்டம் காண வைக்க போகிறான்றாங்க, நீ என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிறியா அப்படின்னு நினைப்பாங்க. நக்கல் இல்லை, அன்பாக சிரிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பரவாயில்ல, என்னை நீங்கள் முன்னெச்சரிக்கைப்படுத்தின பாருங்க, நான் தோற்று போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் கெட்டு போக போகிறீங்கன்னு அவங்க வாழ்த்துறாங்க, நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. அதுதான் கடவுள். கண்டிப்பாக சொல்கிறேன், 10வது இடம்ங்கிறது உங்கள் தொழிலை மேம்படுத்தக்கூடிய இடம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். எந்த பிறவி எடுத்தாலும் சரி, பசி எடுத்ததுன்னா சாப்பிட்றதுக்கு தேடுவோமா தேட மாட்டோமா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். சரி, காலையில் நல்ல சாப்பாடு, ஒரு 10 இட்லி சாப்பிட்டீங்க. மதியானம் மணி 2, பசி எடுக்குமா எடுக்காதா? காலையில் தான் சாப்பிட்டீங்க, மதியானம் எப்படி பசி எடுக்கும்? எடுக்கும் தானே? எடுத்த உடனே சாப்பாடு தேட ஆரம்பிப்பீங்களா, ஆரம்பிக்க மாட்டிங்களா? ஆரம்பிப்பீங்க. என்ன கிடைக்குதோ, வெளியூர்லாம் போயிட்டோம்னா ஹோட்டலாக காரை கொண்டு போய் நிப்பாட்டி பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க, பிச்சை எடுக்காத குறையாக இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்? நமக்கு எல்லாருக்குமே தேடுதல்ன்ற எண்ணம் உண்டு. நம்ம எல்லாருமே தேவையை அறியும் போது தேட ஆரம்பிச்சிருவோம். அப்போ 10வது வீடுங்கிறது நம்மளை பலப்படுத்துகிற வீடு. நாமளே நம்மளை அசந்து உட்காந்துட மாட்டோம். இதை முதல்ல திங்கிங் வைங்க, அப்புறமா தான் பதவி போகிறதெல்லாம். கண்டிப்பாக 10ஆம் வீட்டில் சனி வரும்போது தூங்குகிற நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களை தட்டி எழுப்பி நான் 10வது வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உன் இடத்துலேருந்து 10ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நீ இப்போ என்ன பண்ணணும், ஒழுங்காக வேலை பாருன்னு சொல்லுவார். தூங்குறவங்களையும் உசுப்பேற்றி விடுவாங்க சார். பம்பரமாக சுழலுவீங்க, உங்கள் இடத்துல பக்காவாக பிரைட்டாக விளங்குவீங்க. ஒரு பெரிய பிரைட்னஸே உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுதான் உண்மை. உங்களுக்குள்ளே ஒரு பளிச்சுன்னு ஒரு திறமை வருது, நீங்களே யோசிப்பீங்க. அந்த பளிச்சுன்னு திறமை 10ஆம் வீட்டுக்கு சனி வந்த உடனே கொடுத்துருவார். அவர் தூங்க வைக்க மாட்டார். தூங்குற நம்மளை எழுப்பி விடுவாங்கன்னு அர்த்தம். துயரத்தில் இருந்த நம்மளை உசுப்பி விடுறாருன்னு அர்த்தம். இன்றைக்கெல்லாம் துயரத்தில் இருந்தோம்னா சொந்தக்காரங்களாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்களா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோக்கும்போது தானே பக்கத்தில் ஆறுதல் பண்ணணும். தோத்துட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். நம்மளால் என்ன பண்ணுவாங்க, என்னென்னா அப்போயே சொன்ன தோற்றுருவீங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சிலாம் வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் யார் யார் எந்தெந்த ராசின்னு சொல்லிட்டு அந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம தோற்றதை கூட ஏற்றுக்கலாம். இவங்க பேசுகிறது தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் சனி அப்படி கிடையாது. நீங்கள் தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10ஆம் வீட்டுக்கு சனி உள்ளே வரும்போது மிதுனத்துக்கு பச்சை கொடி காட்டுவார். ஏஞ்சிரு, ஓடு ஓடு அப்படின்னு. அப்போ என்ன, நம்ம வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல இந்த பெரிய பெரிய முதலாளிலாம் இருப்பாங்க. அந்த தொழில் சாணம் வச்சுருப்பாங்க, மளிகை கடை வச்சுருப்பாங்க, ஒரு மால் வச்சுருப்பாங்க. உங்களை சில பேர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது நம்மளுடைய உழைப்புலாம் எங்கே போகுதுன்னு. அவங்களெலாம் இப்போ கண்டுபிடிக்கிற நேரம். அப்போ நீங்கள் தொழிலில் வல்லமை படுத்தவர்களாக வர போகிறீங்க. சரி, கீழே இருக்கிற நம்ம முதலாளிக்கு தானே, நமக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சாதாரணமாக வேலை பார்க்குறவங்க நம்ம தொழிலேருந்து கிளப்புறதுக்கு ஐடியா பார்ப்பாங்க. நம்ம மேலே ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி தூக்கி விட்டுறலாம், இவனை தூக்கி எறியணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அது முதல்ல நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு விசுவாசத்தோடு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். என்னடா இவன் இறங்குவான்னு பார்த்தா இவன் நல்லா ஒர்க் பண்ணுறானே. இதுதான் சனி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற நேரம். 10வது வீடுங்கிறது நமக்கு பதவி ஸ்தானத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய இடம், பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய இடம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ சனி 10வது வீடா எந்த இடத்துக்கு வராங்க கவனிங்க. குருவோடைய வீட்டுக்கு வரார், வாத்தியாரோட வீட்டுக்கு வரார். வாத்தியார் வீட்டு புள்ள மக்கா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாத்தியார் வீட்டு பிள்ளைங்கன்னா மக்குன்னு. வாத்தியார் வீட்டு, ஆனால் அது கிடையாது. வாத்தியார் வீட்டு பிள்ளை பல மக்குகளையும் நல்ல விதமாக உருவாக்குவார்கள். உண்மைதானே? உதாரணம் தான்.
வாத்தியார் வீட்டுக்கே சனி உள்ளே வராரு. அப்போ சனி என்ன பண்ணுவார்? அமைதியாக இருக்கார். குரு வழியை காட்ட சனி அதுக்கு வழி கொடுப்பார். அப்போ ரிஷப ராசிக்காரங்க நல்ல குருமார்கள் வழிகாட்ட போகிறாங்க. உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி காலமும் உங்களுக்கு வழிகாட்ட போகுது. நீங்கள் நல்ல வழியை தேர்ந்தெடுப்பதற்கு நல்ல நேரம். மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் கீழே இறங்க வேண்டிய பொசிஷனில் உங்கள் கருமா காப்பாற்றும். நீங்கள் பண்ண புண்ணியம் காப்பாற்றும். அப்பா பண்ண புண்ணியம் காப்பாற்றும். உங்கள் அப்பா எந்த வழியில் சம்பாதிச்சாரு, உங்கள் தாத்தா எந்த வழியில் சம்பாதிச்சாரு, நீங்கள் இது வரைக்கும் எந்த வழியில் சம்பாரிச்சிங்க, அதில் எத்தனை பேருக்கு புண்ணியம் பண்ணீங்க, அந்த புண்ணியமெல்லாம் இப்போ வேலை செய்யுங்க. இதை தான் ஆசைப்படுறார் சனி பகவான். பாவமாக பண்ணியிருக்கேன் சார், என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் குரு மூலியமாக உங்களுக்கு அறிவு புகுத்துவார். இதே மிதுன ராசி பாவம் பண்ணியிருக்காங்க தொழிலில், வெறும் பாவம் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு குரு மூலமாக உங்களுக்கு அறிவு புகுத்துவார். அதே நீங்கள் பாவம் பண்ணலை புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா சனி உங்களுக்கு சட்ட சிக்கல்களை வெளியில் மாற்றி கொடுப்பார். சட்டத்தில் சிக்கியிருக்கீங்களா, கோர்ட்டு கேஸில் இருக்கீங்களா, பிரச்சனையில் இருக்கீங்களா, தொழில் போகிற மாதிரி டவுனில் இருக்கீங்களா, டவுனில் டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களை டெவலப்மெண்ட் ஆக்க போகிறாரு. நல்ல குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்ட போகிறாங்க. சனி அதுக்கு செப்பரேட்டாக உதவி பண்ண போகிறாரு. இவ்வளோ நல்லது நடக்க போகுதுங்க. இப்படி நல்லது நடக்கிறத போய் 10ஆம் வீட்டுக்கு வராரு, பதவியை காலி பண்ண போகிறாரு. என்ன அர்த்தம்? பதவியை காலி பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த பதவியில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை காலி பண்ணுறாரு. அந்த பதவியை விட்டுட்டு நான் வரேன்னா அடுத்த முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுறாருன்னு அர்த்தம். என்னை கொஞ்சம் உயர்த்தி பார்க்க போகிறார் சனி பகவான். என்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். சொந்தக்காரன் தான் சார் நம்மளை அழகு பார்க்கல, தெரிஞ்சவன் தான் அழகு பார்க்கல, விட்டுட்டு அம்போன்னு. கடவுள் நம்மளை விடமாட்டாருங்க. புதன் நமக்கு ஆட்சி பெற்றவர். நம்மளுடைய ராசிகளை புதன் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. புதன் இருக்கிறதுனால சனி நம்மளை கெடுக்க மாட்டார். அனுமானை வழிபாடு செய்யுங்க. 10வது வீடு உங்களுக்கு பதவி ஸ்தானத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு பலத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு உண்மையான பலத்தை தெரிய வைப்பார். இவ்வளோ நாள் இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை இழந்துட்டுமேனு மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களை கூட்டி வந்து பாராட்டுவாங்க. நீங்கள் ஒன்று செய்யணும், அனுமானை வழிபாடு செய்யுங்க. தைரியத்தோடு பேஸ் பண்ணுங்க. பயந்து ஒதுங்காதீங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் மேலே எந்த விதமான ரீமார்க்கும் இருக்காது. ஆனால் பக்கத்து உள்ளவங்க அடுத்து உள்ளவங்க உங்களை பயம்புறுத்துவாங்க. 10ல் சனி வந்திருக்கிறதுனால அந்த பயத்துக்கு நீங்கள் அஞ்சக்கூடாது. உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த இடத்துல புத்தி பலத்தை கொடுக்கக்கூடிய அனுமான் உதவி பண்ணுவான். ராமாயணத்தில் அனுமான் மட்டும் இல்லைன்னா நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ராமனுக்கே ஆட்டம் காணும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பலத்தை கொடுக்க போகிறாரு. புத்தி பலனை கொடுக்க போகிறார். மனோபலனை கொடுக்க போகிறாரு. தைரியத்தை கொடுக்க போகிறாரு. நீங்கள் எங்கேயுமே கீழே போக மாட்டீங்க. நீங்கள் அனுமானுக்கு மட்டும் சனிக்கிழமை தட்சணை பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசிக்காரர்களே, 10வது வீடு உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய இடம், நல்ல டாஸ்கில் நல்ல வெற்றியை பெறக்கூடிய இடம். அதனால் இந்த 10ஆம் வீடை கண்டு பயப்பட வேண்டாம். தெளிவான உள்ளத்தோடு நீங்கள் இருந்தால் திகட்டாத அன்பு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சனி பகவான் வீடியோவும் குரு பகவான் வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எந்தெந்த ராசின்னு சொல்லிட்டு அந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.